அம்மா நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. தயவு செஞ்சு போனை வைங்க. ஸ்ரீ, என்னாச்சு? வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கடா. ஏதோ தூரத்து சொந்தமாமா. கவர்மெண்ட் ஜாப் பாக்குறாராம். ஒரு வாரமா விடாம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் உன் மூஞ்சி இப்ப மாறி இருக்கு? ஒரு வாரமா வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்கன்ற என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. இந்த மூஞ்சி இப்படி மாறிடக்கூடாதுன்னு தான் சொல்லல. என்ன வீட்டுல கேக்குறாங்கன்னு தானே சொன்னேன். நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேனா? இல்லை, பட்டம் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. தான் பொண்ணு வசதியாக வாழணும்னு தானே நினைப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு பொண்ணு தருவாங்களா, இல்லை என்ன மாதிரி ஒரு அன்செட்டில்டு சேல்ஸ்மேனுக்கு பொண்ணு தருவாங்களா சொல்லு. பேசாமல் வீட்டில் சொல்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கும். அரஞ்சன்வி உன்னை விட்டுட்டு பொறுத்தா லவ் பண்ணனா? இன்னொரு தடவை இப்படி பேசிட்டு இருங்க. இங்க பாருடா, வசதியா வாழ்றதை விட சந்தோஷமா வாழ்றதா முக்கியம். இந்த சந்தோஷமான வாழ்க்கைய இந்த சேல்ஸ்மேனால தான் தர முடியும். அந்த கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையால தர முடியாது. என்ன சொன்னீங்க சார்? அன்செட்டில்டா? செட்டில் ஆயிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும். ஊருக்குள்ள பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது. கல்யாணம் பண்ணிட்டு கூட செட்டில் ஆகலாம். இப்ப சொல்லு, ஓகேனா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம், இல்லைன்னா நான் அந்த கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், எனக்கு இப்படிதானே போக வந்திருக்கும். எனக்கு இப்படிதானே போக வந்திருக்கும். பண்ணுவியா?